கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் ரப்பர் தோட்டங்களில் புலிகள் நடமாட்டத்தால் ரப்பர் தொழிலாளர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். புலிகள் நடமாட்டம் இருப்பதாக கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிய பின்பும் வனத்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபற்றி இந்த தொகுப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் ரப்பர் விவசாயம் என்பது மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. பேச்சிப்பாறை, களியல், சிற்றாறு போன்ற பகுதிகளில் தனியார் மற்றும் அரசு ரப்பர் தோட்டங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த தோட்டங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும், புலிகளை பார்த்து அச்சமடைந்த தொழிலாளர்கள் தற்போது வேலைக்கு செல்லவே தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு புலி இறந்து கிடந்தது அந்த பகுதியில் புலிகள் இருப்பதை உறுதி செய்தது. இதன் பிறகு பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் வனத்துறையினரால் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களில் புலிகள் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் புலிகள் இருப்பது மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரப்பர் தொழிலை நம்பியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டிலிருந்து வெளியிலே இறங்குவதற்கும் வேலைக்கு தினசரி அந்த வேலைக்கு சென்றாதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். இந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் மிகவும் துயரமான நிலையிலே இந்த ஆயிரக்கணக்கான ரப்பர் தொழிலாளர்கள் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் புலிகள் இருப்பது குறித்து முறையான எச்சரிக்கை எதுவும் செய்யவில்லை என்றும், புலிகளை பிடிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். எப்படியாவது அந்த புலியை இங்கேருந்து பிடிச்சிட்டு போனால் வனத்துறையும் அரசும் சேர்ந்தா செய்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். தொழிலாளி எங்கள் உயிருக்கு இல்லைன்னா எங்களுக்கு ஆபத்து தான். தொழிலாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ரப்பர் தோட்டங்களில் புலிகள் வராமல் இருக்கவும் வனத்துறை தகுந்த நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புலியின் நடமாட்டம் காரணமாக தொழில் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கும் இப்பகுதியில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வனத்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.